யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஆசையாக இருக்கா? மொபைலில் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியலையா? ஈஸியாக ப்ராசஸ் மூலமாக யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நம்மளும் வீடியோ போட்டு ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது லக்ஷ்மி டைரிஸ். இப்போது நம்ம சேனலில் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத ஈஸியான ப்ராசஸாக 5 ஸ்டெப்பில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு ரொம்ப தேவை. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஆல்ரெடி ஜிமெயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸில் போய் கூகுள் ஆப்ஸனை ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் செட் பண்ணி ஜிமெயில் கிரியேட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஜிமெயில் வச்சுருக்கிறவங்க அதையே யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் பெஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு தனியாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஸ்டெப் 2, நார்மலாக உங்கள் மொபைலில் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். கீழே பாட்டமில் கார்னரில் ஒரு ரவுண்டு சர்க்கிளில் ஒரு டிபி, உங்கள் டிபி வச்ச மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் யூடியூப் சேனலுடைய செட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே கார்னரில் அக்கௌண்ட்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ரைட் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் நம்ம சேனல் கிரியேட் ஆக போகுது. ஸ்டெப் 3, சேனல் நேம் சூஸ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈஸியாக நினைவில் இருக்கிற மாதிரி பேர் வைங்க. அதுவும் யூனிக்காக இருக்கணும். இப்போ என்னுடைய சேனலுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா லக்ஷ்மி டைரிஸ். இதே மாதிரி உங்கள் கண்டென்ட்டுக்கு நீங்கள் எடுக்க போகிற வீடியோவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பேர் சூஸ் பண்ணி நேம் கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிரியேட் சேனல் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் 4, லோகோ அண்ட் பேனர் செட் பண்ணுங்கள். சேனல் கிரியேட் ஆனதும் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கணும். அதுக்காகத்தான் ஒரு லோகோவை நீங்கள் டிபியாக வச்சுக்கணும். ஒரு பேனர் எதுக்கு அப்படின்னா, லேப்டாப்பில் சிஸ்டத்தில் பார்க்கும்போது உங்கள் சேனல் லோகோவுக்கு பின்னாடி உங்கள் சேனலோட பேனர் இருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கும். இந்த இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, லோகோ எங்கே கிரியேட் பண்ணுறது, பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் கேன்வா ஆப்பில் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் இருக்கணும். அது அவதாராக கூட இருக்கலாம். அல்லது உங்கள் சேனலுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் அது டிசைனாக இருக்கலாம். பேனரில் சேனல் நேம், அப்லோடு டைமிங், ஷார்ட் டேக்லைன் எல்லாமே வைக்கலாம். ஸ்டெப் 5, ஃபர்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இப்போது இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். உங்கள் ஃபர்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும். அந்த மறுபடியும் நீங்கள் யூடியூப் ஆப்பில் வந்தீங்கன்னா கீழே பாட்டமில் சென்ட்ரலில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதில் அப்லோட் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு ஒரு டைட்டில், அந்த வீடியோ எதை பற்றிங்கிறத டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோவுக்கு தம்ப்நெயில் ஆட் பண்ணுங்கள். மோட்டிவேஷன், மார்னிங் தமிழ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் டைட்டில் நீங்கள் வைக்க போகிற வீடியோவுக்கு கண்டென்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தம்ப்நெயில் வைக்கணும். தம்ப்நெயிலும் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஐ கேட்சியாக இருக்கணும் தம்ப்நெயில். அவ்வளோதாங்க. ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸில் என்னென்னலாம் பண்ணணும், இதில் தம்ப்நெயில் சொல்கிறீங்களே, டைட்டில் சொல்கிறீங்களே, டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறீங்களே, சேனல் நேம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நான் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிச் என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அது என்ன நிச் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் போட போகிறீங்க? குக்கிங் வீடியோஸா, டிவோஷனல் வீடியோஸா, இல்லை நான் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க வைக்கிற மாதிரி வீடியோஸா, இல்லை கோலம் போட தெரியும் அதை பற்றியான வீடியோஸா, எதை பற்றி ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் எடுக்க போகிறீங்களோ அது கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படி போடவே கூடாது. இல்லை விளாகு, ட்ராவல்ஸ் இந்த மாதிரி பண்ண போகிறீங்களா, எதை பற்றி நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக சேனல் நேம் இருக்கணும். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும், பேசிக்காக என்னென்ன பண்ணணும், இந்த தம்ப்நெயில்லாம் என்ன,
டைட்டில் எப்படி கிரியேட் பண்ணணும் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசலாம். நெக்ஸ்ட்டு நிச் என்னென்ன நிச்செல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாக்களும் பேசலாம். வணக்கம், இது லக்ஷ்மி டைரிஸ். பாய் மக்களே. இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடாக கண்டிப்பாக வீடியோஸ்லாம் வரும்.